الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم والآخرة خير وأبقى وقال النبي صلى الله عليه وسلم إن الله يعطي الدنيا من يحب ومن لا يحب ولا يعطي الدين إلا من أحب أو كما قال عليه الصلاة والتسليم கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்குரிய சிறப்பான இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மேன்மைக்குரிய கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, பள்ளியினுடைய நிர்வாகத்தினர்களே, ஜமாத்தார்களே, வருகையில் இருக்கக்கூடிய பெரியோர்களே, வருங்கால வாழ்வுதானத்திற்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இடை சமுதாயத்தவர்களே, என்றும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான சகோதரிகளே, தாய்மார்களே, சிறுவர்களே, சிறுமியர்களே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமை காணிக்கை சலாத்தினை சமர்ப்பித்தவனாக சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்வது வாஜிப் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு சலாத்தினை சொல்லி வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரிய மாநாடு மாதிரி ஒரு பெரிய கூட்டம். சமயக்குரியவர்களே, இதற்கு முயற்சித்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சிறந்த கூலியை தந்திருவானாக. பங்கேற்ற நமக்கும் அல்லாஹ் தன் பேரவனை நசீபாக்கி வருவானாக. உங்கள்கிட்ட ஆரம்பமா ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, சொல்றதை நீங்க கவனிச்சுக்காது. ஏன்னா உலக ரீதியான காரியங்கள்ல கவனமா நீங்க எங்கெல்லாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. டிவியில ஒரு சேனல் பார்க்கலாம், ஏதாவது ஒரு பார்க்கலாம், ஒரு தொடர் பார்க்கறாங்கன்னா அந்த கண் இமையை கூட மூட மாட்டாங்க, பார்த்து மாற்ற விஷயம்னா இவ்வளவு சத்தம் கேட்ட போது பொத்த கவனம் அங்கிட்டு வரும். அங்க ஒரு சேர்த்திகள் ஒழுங்கா போகுது, எல்லாரும் கவனம் இங்கிட்டு வரும். அங்க ஒரு ஆள் இன்னொரு ஆளை கூப்பிடுவார், இவரு என்ன அங்க பார்ப்பாங்க. இது மாற்று விஷயம். காரணம் என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நம்முடைய காதுல பற்றக்கூடாதுங்கிறதுல பார்த்திக்கான ரொம்ப கவனமா இருப்பான். சைத்தான் இருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது நல்ல காரியம் நல்ல வார்த்தை வாயில கதல பட்டு அது கல்வில போய் எதையாவது உண்டாக்கிட கூடாது, அவனுக்கு பயம். அதனால உங்களுக்கு ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், இன்ஷா அல்லாஹ் கடைசி வரை கொஞ்சம் கவனமா கேட்கலாமா? ஏன்னா கவனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், நரகத்துக்கு ஒரு கூட்டத்தை நம்ம தயாரிச்சிருக்கிறோம். அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். கடவுள் ஆமீன் சொல்றார். ஆமீன். நரகத்துக்கு ஒரு கூட்டம், லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, அவங்களுக்கு கல் இருக்கும், ஆனா அதுல விளங்க மாட்டாங்க, பார்வை இருக்கும், பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா சொல்லிட்டு கடைசியில் அவங்களுடைய தன்மை அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஹுமுல் காஃபிலூன், எதிரையுமே அவங்களுக்கு கவனம் இருக்காதுங்க, எதிரையுமே ஈடுபாடு இருக்காது, அவங்கதான் நரகத்துக்கு உயிரிழப்பு. அல்ல, ஆனா எந்த காரியமாக இருந்தாலும் கவனமும் ஈடுபாடும் தான் ஒரு மகத்தான வெற்றியை தரும். ஒரு சின்ன கதை சொல்றேன், எந்த ஊர்ல நடந்ததுலாம் கேட்காது, கதை தான், ஒரு ஊர்ல நடக்கல, ஒரு கதை. ஒரு ஆள் ஒரு குதிரை வளர்த்தார். ஒரு ஆள் ஒரு குதிரை வளர்த்தார். அந்த குதிரை எப்படின்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் ஓடும், அல்லாஹு அக்பர்னு நின்றும். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா என்ன செய்யுங்க, அல்லாஹு அக்பர்னு நின்றும். ஒரு நல்ல குதிரையில பயணம் செய்ய தெரிஞ்ச ஒரு ஆள் பார்த்தாரு, இது புது குதிரையா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் ஓடுமா, அல்லாஹு அக்பர்னு நின்றுமா, பார்க்கிறோம்னு சொல்லி அவர் குதிரைக்கு ஏறி உட்கார்ந்து அவரு போறதுக்கு முன்னால அவரு அல்ஹம்துலில்லாஹ் குதிரை பறக்குது, சிட்டா பறக்குது, பறக்குது, அப்படி போயிட்டு இருக்குது, வேகமா போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய அகலபாதாளமான குழி ஒன்று வருது, பெரிய பள்ளம் ஒன்று வருது.
என்னமோ நிப்பாட்டுறதுன்னு சொல்லி தந்தானோட அப்படின்னு அவர் யோசிக்கிறார். நிப்பாட்டுறதுன்னு சொல்லி தந்தாங்களேன்னு யோசிச்சுட்டு கடைசியில் அவருக்கு ஞாபகம் இருந்துச்சு, அல்லாஹ் அக்பர் ஒரு சட்டம் போட்டாரு. அப்படியே ஸ்டாப் ஆகி நின்று அதுக்கப்புறம் பாக்குறாரு, கொஞ்சம் ஒரு 2 அடி எடுத்து வச்சிருச்சுன்னு சொன்னா அதோட பாதாளத்துல பெரிய குடிக்குள்ள விழுந்துருப்போமே, அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டானே, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டாரு. என்ன செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டியதுதான். ஆனா இப்ப சொல்ல என்ன ஆகும், அல்ஹம்துலில்லாஹ் குதிரை ஓடுமே. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அவரு அல்லாஹ் நமக்கு பெரிய ஞாபகம் செய்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சுக்ர் காட்டி அல்ஹம்துலில்லாஹ் என்றார், குதிரை ஓடாது. என்ன ஆயிருக்கும் நமக்கு தெரியும். அதனால எதிலையுமே கவனம்ங்கிறது தேவை. ஒரு வார்த்தையானாலும் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றானாலும் கவனம்ங்கிறது முக்கியமான தேவைங்கிறத குர்ஆன் பல கட்டங்களையும் நமக்கு உணர்த்திட்டாங்க. சங்கிக்குரியவர்களே, நாம் எல்லாம் மூமின்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள். நாம் யார்? ரப்பை ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள். நமக்கு வழிகாட்டி வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகிரத்தில் ஒரு நாள் இருக்குது, நம்ம நம்பணும். ஏதோ உலகத்துல பிறந்தோம், வாழ்ந்தோம், போனோம், முடிஞ்சு போச்சு. அந்த வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை. நமூத்து வநஹ்யா வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர். அப்படி உலகத்துல சில பேர் இருக்கிறாங்க, வாழ்க்கை என்ன இதாங்க வாழ்க்கை, ஏதோ பிறக்கிறோமா, வாழ்ந்தோமா, அனுபவிச்சோமா, போனோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம் நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கற்றுத்தரது. நம்முடைய வாழ்க்கை உலகம் என்பது இது ஒரு சோதனையான உலகம். நிலையான உலகம் ஆகிரத்து தான். பல் தூதிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அபகா இன்ன ஹாதா லஃபி ஸுஹபில் ஊலா ஸுஹபி இப்ராஹீம் வ மூஸா. இந்த உலக வாழ்க்கை தான் எல்லாம் அடிப்படை தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வல் ஆகிரத்து அல்லாஹ்வுடைய வாக்கு. திருமக்களே, ரப்பினுடைய சத்திய வாக்கு. வல் ஆகிரத்து, ஆகிரத் என்பதுதான் கைரானதும் நிலையானது. அதுதான் கைரான வாழ்க்கை, அதுதான் நிலையான வாழ்க்கை. இன்ன ஹாதா ஃபீ ஸுஹபில் ஊலா, இதைத்தான் அல்லாஹ் முன் வேதங்களிலும் ஏடுகளிலும் ஸுஹபி இப்ராஹீம் வ மூஸா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட அந்த ஏடுகளில் அல்லாஹ் இந்த செய்தியை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த உலகம்ங்கிறது ஒரு சோதனையுடைய உலகம். இந்த உலகத்துல சில பேருக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான், எடுத்து சோதிப்பான், ஆரோக்கியத்தை கொடுத்து சோதிப்பான், ஆரோக்கியத்தை எடுத்து சோதிப்பான், ஆயுளை கொடுத்து சோதிப்பான், ஆயுளை எடுத்து சோதிப்பான். இந்த உலகம்ங்கிறது ஒரு சோதனை உலகம். இது எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசன் அமலா அல்லாஹ் சொல்கிறான், இது ஒரு சோதனை. இதை விளங்கிட்டோம்னாலே முதல்ல நமக்கு நிம்மதி வந்து. இந்த உலகம்ங்கிறது அசல் அல்ல, அசலான உலகம் ஆகிரத்துடைய உலகம். அங்க வெற்றி பெற்றவங்க தான் வெற்றி பெற்றவங்க. இந்த அல்லாஹ் யுஹ்தி துன்யா மன் யுஹிப்பு வ மன் லா யுஹிப்பு. உலகத்தை யாருக்கு வேணுமானாலும் அல்லாஹ் கொடுப்பான். தன்னை பிரியப்பட்டவங்களுக்கு கொடுப்பான், பிரியம் இல்லாதவங்களுக்கு. உலகத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய பிரியம் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, யாருக்கும் கொடுப்பான். உலகத்தினுடைய ஒரு செல்வத்தை, ஒரு வளத்தை, ஒரு பாக்கியத்தை யாருக்காவது ஒரு ஆளுக்கு நல்லா வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அவர் என்னங்க பெரிய பாக்கியமான ஆளு. பாக்கியம்ங்கிறத முடிவு செய்ய வேண்டியது ஆகிரத்தை கொடுக்கணும். உலகம்ங்கிறது சோதனை. இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட மன்னர்கள் 4 பேர். 4 பேர் இந்த உலகத்தையே கட்டி ஆண்டார்கள். 2 பேரு, ஒரு ஆள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு ஆள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். பெரிய நபி ஒரு ஆள், இன்னொரு ஆள் ஒரு இறைநேசர். அதுக்கு நேர் மாற்றமா இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட மன்னர்கள் 2 பேரு, நம்ரூத் புஹ்து நஸ்ர். அல்லாஹ்வுக்கு நேர் விரோதிகள். உலகத்தை கொடுக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்கணுங்கிறது அவசியம். ஆனால் வலா யுஹ்தி தீன இல்லாம நடப்ப ஒரு ஆளுக்கு மார்க்கத்தின்படி நடப்பதற்கு அல்லாஹ் ஒரு நசீபை தந்திருக்கிறான். அல்லாஹ் 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 சொல்லி காலத்தை கழிக்கிறாரு, ஈமானோடு வாழ்றாரு, பரிசுத்தமான வாழ்க்கையோடு இருக்கிறாரு, வேண்டுதலாக இருக்கிறாருன்னு சொன்னா அல்லாஹ் அவர் மீது மஹப்பத் வச்சிருக்கிறான். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் கபூல் செய்திருவான். சங்கிக்குரியவர்களே, உலகத்துல எது நடந்தாலும் நன்மை நம்ம நினைக்கிறோம். முயற்சி பண்ணணும், நல்ல காரியத்துக்கு முயற்சி பண்ணணும். கபூட்ட கேட்கணும், வசதியை கேட்கணும், ஆரோக்கியத்தை கேட்கணும், ஆயுளை கேட்கணும், எல்லா பாக்கியத்தையும் கேட்கணும். ஆனால் கேட்க வேண்டியதுதான் நம்முடைய கடமையை தவிர எது அல்லாஹ் தர்றானோ அது கைன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளவு நாள் கேட்டேன்,
அல்லாஹ் கேட்ட எந்த துவாவும் வீணாக்க மாட்டான். ஆனால் உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் இப்படியும் வச்சிருக்கிறான்னா அது ஏதோ ஒரு கயிறு இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். இது நடந்த கதை தான். என்ன மற்ற கதை சொன்னா மனசுல நிற்கிறதுனால சொல்றேன். அக்பர் பாதுஷா கேள்விப்பட்டிருக்கு இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்க. அவரும் தீனையில 5 வருஷம் எனக்கு ஆரம்பிச்சு நிறைய கேட்டெல்லாம் பண்ணார். அது இருக்கட்டும். இந்த அக்பர் பாதுஷாவுக்கு பீர்பல்னு ஒரு ஆள், ஒரு மந்திரி இருந்தார். நல்ல ஆலோசனை சொல்ற ஆள் இருப்பார். எங்கேயானா அவர்தான் கூட கூட்டு போவாரு, நல்ல ஆலோசனைகள் சொல்லுவாரு, கேட்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அவர் ரொம்ப புத்திசாலி, விவரமான ஆளுக்கு இருப்பார். ஒரு தடவை வேட்டையாடுறதுக்காண்டி போனாராம். போகும் பொழுது பீர்பலை கூட கூட்டு போறாரு. அப்படி வேட்டையாடுவதற்காக போன நேரத்தில் எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு இந்த பீர்பலினுடைய இந்த மந்திரி அரசனுடைய கையில விரல்ல தச்சு அது ரெண்டாயிடுச்சு. கை விரல் வந்து துண்டாயிடுச்சு, பாதிக்கப்பட்டு ரத்தம் அப்படி படிந்து ஒரு. அந்த நேரத்தில் பக்கத்துல பீர்பல் ஒரு திண்டுக்கு மேல, கிணத்தினுடைய திண்டுக்கு மேல நின்றுட்டு இருந்தார். அக்பர் பாதுஷா சொன்னாரா, பாருங்க என் கை இப்படி விரல் துண்டிக்கப்பட்டு ரத்தம் வழிந்தோடுங்க அப்படின்னு சொன்னாரா. பீர்பல் சொன்னாரா, அதுல ஏதோ ஒரு கயிறு இருக்குன்னு சொன்னாரா, அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னா. மன்னருக்கு சரியான கோபம் வந்துச்சு. கை விரல் வந்து துண்டிக்கப்பட்டு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது, வலி தாங்க முடியல. இப்படி நான் கை விரல்ல ரத்தம் பெற்று துண்டிச்சுட்டு இருக்குங்களா, ஏதோ கயிறு இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு கிணத்து திண்டி மேல நின்றுட்டு இருந்தாரு இல்லையா, அவர் கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாராம். இதுல ஏதோ ஒரு கயிறு இருக்கும் போங்கன்ட்டாராம். திண்டிக்கு மேல நின்றுட்டு இருந்தார், உள்ள தள்ளி விட்டுட்டு இதுல ஏதோ ஒரு கயிறு இருக்கும் போங்கன்ட்டார். இந்த கோபத்தை அக்பர் வருஷம் தனியா போயிட்டு இருக்கிறார் வேட்டையாடுறது. போயிட்டு இருக்கும் பொழுது இந்த காட்டு வாசிகள் சில பேரு இவரை பிடிச்சிட்டாங்க. மன்னர் காட்டுவாசிகள் சில பேர், மன்னர் இல்லையா அந்த படம் இருக்கிறாரு ஆளு, இவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவங்க வந்து ஏதோ காட்டு தெய்வங்களை வணங்குறாங்க. அவங்க தெய்வம் நினைச்சிட்டு சிலதை வணங்குறாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா இவ்வளவு ஆள் நல்ல பரவலம் இருக்கிறாரு, அதனால நம்ம தெய்வத்துக்கு இவரை அடுத்து பலியிட்டுவோம்னு முடிவு பண்ணாங்க. இவரை கொண்டு போய் ஆளை தெய்வத்துக்கு அடுத்து பலியிட்ட வேண்டியதான் முடிவு பண்ணாங்க. ஆளை பிடிச்சு கொண்டு போய் அவங்க தெய்வம் நினைச்சுட்டே வணங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி கொண்டு போய் இவரை நிறுத்தி மாலையெல்லாம் போட்டு ஆளை இங்க வெட்டுறதுக்காக ரெடியில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் பாக்குறாங்கன்னா கை விரல் ஏதோ அவருக்கு துண்டிக்கப்பட்டு அது ரத்த வழிந்தோடி ஒரு மாதிரியா இருக்கு. இது என்னன்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அம்பு வந்து பாஞ்சி என்னுடைய விரல் உண்டாயிடுச்சு. உடனே அவங்க சொன்னாங்கன்னா, அதாவது வலி கொடுக்கறது இருக்குது, அது வந்து சுத்தமான கொடுக்கணும், கொலை உடனெல்லாம் கொடுக்க முடியாது, கொலை உடனெல்லாம் வலி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவர் கை இப்படி போய் இருக்குது, அதனால அது துண்டிக்கப்பட்டிருக்குது, இவர் கொடுக்க முடியாதுன்னு அவரை விட்டுட்டாங்க. அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, ஆப்பா நம்ம பீர்பல் சொன்னாரு இது ஏதோ கயிறு இருக்குன்னு சொன்னாரு, எவ்வளவு பெரிய கயிறு ஆயிடுச்சு, எவ்வளவு பெரிய கயிறு ஆயிடுச்சு, நன்மை ஆயிடுச்சுன்னு சொல்லி முதல்ல பீர்பலை தேடி வந்தாராம். கிணத்துல அவரை தேடி வந்தார். வந்து அதுக்குள்ள கிணத்துல இருந்து ஒரு மாதிரி தூக்கி வெளியில வந்து நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி, நீங்க சொன்னீங்க எனக்கு புரியல, இதுல ஏதோ கயிறு இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா அந்த நேரத்துல எனக்கு கோபமா இருந்து உள்ள தள்ளி விட்டுட்டு போயிட்டேன், அதுக்கு பிறகு இது எல்லாம் நடந்துருச்சு, நான் தப்பிச்ச பாடு பெரும்பாடு அப்படின்னு சொன்னார். பீர்பல் சொன்னாரா, என்ன கிணத்துல தள்ளி விட்டதுலயே ஒரு கயிறு இருக்குதுனாரா. ஏன்னா தள்ளி விடாம உங்க கை விரல் இப்படி காயப்பட்டு இருக்கும் பொழுது நீங்க போய் உங்களை விட்டுட்டாங்க, இங்க அடுத்தடுத்து என்னதான் முடிப்பான், அதுக்கடுத்து என்னதான் முடிப்பான், அதனால என்ன கிணத்துல தள்ளி விட்டதுலயும் ஒரு கயிறு இருக்கிறது பீர்பல் சொன்னார். பெருமக்களே, படிப்பினைக்காக வேண்டியது ஒரு நேரம். நாம அந்தாட்ட கேட்கணும், எல்லா காரியத்தையும் கேட்கணும். நீ இந்த அயாத்தை கேட்கணும், நிறைவான ஆசியத்தை கேட்கணும், வளமான செல்வத்தை கேட்கணும், சிறந்த கல்வி அறிவு கேட்கணும், ஒழுக்கத்தை கேட்கணும், எல்லா பாக்கியங்களையும் அந்தாட்ட கேட்கணும். அல்லாஹ் அவருக்கு எது கயிறாக கொடுக்கும், அது கயிறாக பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு உள்ளம். அதுதான் இந்த சோதனை உலகத்தினுடைய அடிப்படையான நிலையான வெற்றி, ஆகிரத்துடைய வெற்றி. யாரா இருந்தாலும் துன்யா விட்டு ஒரு நாள் போயிட்டு ஆகணும். நமக்கு முன்னால எவ்வளவு பேர் இருந்தாங்க, எவ்வளவு பேர் இருந்தாங்க. துன்யா விட்டு நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஆசைப்பட்டாலும் வெறுத்தாலும், மௌத்து பற்றி பேசினாலும் பேசாட்டாலும் ஒரு நாள் துன்யா விட்டு போயிட்டு ஆகணும். وَلَوْ كَانَ فِي الدُّنْيَا بَقَاءٌ لِسَاكِنِيهِ
مخلدا وما أحد ينجو من الموت سالما وسهم المنايا قد أصاب محمدا. இந்த பூமிக்கு மேல யாராவது நிரந்தரமாக இருக்கிறது அது கைர் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் அப்படி இருப்பதற்கான முதல் தகுதியும் முழு தகுதிக்கும் சொந்தக்காரர்கள் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி. ஆனால் சஹுல் மனாயா கத் அஸாப முஹம்மதா, அந்த மரணத்தினுடைய பிடி நாயகத்தையும் கொடுத்தது. அதனால இந்த உலகத்தை விட்டு நாம் ஒரு நாள் அல்லாஹ் நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தரணும், நீண்ட ஹயாத்தை தந்துட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஆனால் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போராட்டம் செய்யணும். நிறையான ஆகிரத்தில் வெற்றி பெறணுமானா வாழும் இந்த உலகத்தை ஒழுக்கம் உள்ளதாக, பரிசுத்தம் உள்ளதாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக 4 பேர் பார்க்கறது என்ன சொல்றாங்க போறாங்கிறது இல்லை. நம்ம மனசை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சு வாழ்த்தோம்னு சொன்னா இந்த துன்யால நம்ம வெற்றி பெற்றுறோம். அதுல அங்க ஏராளமான பெருங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல சில விஷயங்களை நான் சொல்லி நேரத்தினுடைய சூழ்நிலை தான் கடைசியா பொதுவாக சில செய்திகளையும் சொல்லி நான் முடிக்கிறேன். வாழ்க்கையில வெற்றி பெற்ற எந்த ஆண்களாக இருந்தாலும் இது ஒரு பொது நியதி. வாழ்க்கையில வெற்றி பெற்ற, உயர்வை பெற்ற, ஒரு உயர்நிலை அடைந்த எந்த ஆண்களாக இருந்தாலும் அந்த ஆணின் வெற்றியின் பின்னணியில நிச்சயமா ஏதோ ஒரு பெண் இருப்பான். இது உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை. ஒரு ஆண் மகத்தான வெற்றி பெறார் சொன்னா அந்த வெற்றியினுடைய பின்னணியிலே நிச்சயமாக ஒரு பெண் இருப்பார். தாயாக, மனைவியாக, சகோதரியாக, நாம் பெற்றெடுத்த பிள்ளையாக. வாழ்க்கையில யாரெல்லாம் ஆண்கள் உயர்நிலை அடைந்திருக்கிறார்களோ, அடைகிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக அந்த வெற்றியினுடைய பின்னணியிலே ஏதோ ஒரு பெண் தாயாக, மனைவியாக, சகோதரியாக, பெற்ற பிள்ளையா, மகளா. அருமையானவர்களே, உதாரண உலகத்தில் நிறைய சொல்லணும். நாம இன்னைக்கு அந்த காலத்திலே மாத்திரம் இந்த காலம் அப்படிதான். நான் ஆரம்பத்துல மளிகை கடையில தான் வேலை பார்த்தேன். ஹோட்டல்ல கிளீனிங் வேலை தான் நான் பார்த்தேன். சென்னையில ஹோட்டல்ல கிளீன் பண்றது, சப்ளை பண்றது கூட இல்லை, கிளீன் பண்றது அப்படின்னா அதெல்லாம் வாங்கிட்டு பல நிலைகள். அதனால ஹோட்டல்ல இன்னைக்கு கையில 6 கிளாஸ் டீ குடிப்பாரு, 6 கிளாஸ் மொத்தமா கையில தூக்குவாங்க. ஹோட்டல்ல வேலை பார்த்ததுனால அந்த பழக்க அனுபவம் இருக்கு. நல்ல பார்சல் போடுவோம். மளிகை கடையில் வேலை பார்த்ததுனால நல்ல பார்சல் போடுவோம். நீங்க சரி எவ்வளவு பெரிய பார்சலும் சின்ன கால் படிக்கிறது சரி அழகா படிப்போம். எந்த விதமான ஓட்டைகளா தெரியும் மணிக்கு தெரியும். ஆனா என் வாழ்க்கையில இந்த மாற்றம் ஏற்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா என்னுடைய தாயாருடைய தாயார். அவங்க துவா என்னுடைய தாயார் சொல்லியிருக்கிறாங்க. எங்க ஊர்ல உமருடைய அலிசான ஒரு அதிர்த்து இருந்தாங்க. அவங்க மக்கள்கிட்ட பயான் செய்வாங்க. அந்த பேசுற அந்த கூட்டம் அப்படியே லைத்து போய் இருக்கும். அதை பார்த்த என்னுடைய தாயாருடைய தாயார் துவா செய்திருக்கிறாங்க. அல்லாஹ் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தரமானே துவா செய்யறாங்க. அவங்களுடைய ஒரு துவா செய்யறாங்க. நாம் இந்த உயரத்தை பெற்றிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நாட்டாது. ஆனால் காரணம் பின்னால் ஒரு பெண் இருக்கிறார். நான் ஒரு மளிகை கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி அந்த மளிகை கடையில் வந்து தெரியுமா? சொந்த கதை சோழ கதை சொல்ல நினைக்காதீங்க. வாழ்க்கையில படிக்கிறதுக்காக சொல்றேன், வேற நோக்கம் இல்லை. பேட்மாநகர்னு ஒரு ஊர் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. அந்த பேட்மாநகரத்துல ஒரு மளிகை கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் தான் ஊர் தலைவர் கூட, ஊர் நாட்டாம அவர் தான். அவர் கடையில தான் நான் வேலை பார்த்தேன். அந்த ஊர்ல ரொம்ப உயரத்துல ஒரு நகரா இருக்கு. அந்த நகரா அப்படின்னு சொன்னா ஊர் கூட பக்கத்துல இருக்கிறவங்களோட அவ்வளவு கேட்காது. ஆனா ஊர் சுத்தி பகுதியிலே இந்த நகரா சட்டம். அந்த ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு. பக்த நேரத்திலையும் தொழுக நேரத்திலையும் நகரம் அடிச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாங்க சொல்லுவாங்க. யாராவது இறந்துவானாலும் நகரம் அடிப்பாங்க. யாராவது இறந்துவானாலும் ஊருக்குள்ள கேட்கும் இல்லையா, நகரம் அடிப்பாங்க. ஒரு ஆண்களா யாருன்னு கேட்பாங்க, புத்தகத்தை கேட்பாங்க, நான் சொல்லுவேன். அந்த பள்ளியாசு மாறினால் ஒரு தடவை நினைச்சிட்டாருன்னா வெளியில ஒரு வேலையா போனேன். நான் கடையில மளிகை கடையில் நிக்கிறேன் இல்லையா, என்னை பார்த்து அதா கொஞ்சம் நேரம் அடிச்சது வாங்க சொல்லிட்டு நான் வெளியே போறேன். நான் வாங்க சொல்லுவேன். அதனால சரின்னு எடுத்து சொல்லிட்டு போயிட்டேன். நான் பாக்குறேன் நேரம் ஆயிடுச்சு, நகரம் அடிச்சுட்டேன்.
அந்த நகரை அடிச்சு சின்ன பிள்ளைங்க நகரா குசியா அடிப்போம், நகரை அடிச்சாச்சு. அடிச்சு முடிச்சுட்டு வாங்க சொல்றதுக்காக கீழே வந்தா இவர் வந்துட்டார். அவர் நிக்கிறார். சரி அதான் வந்துட்டாரு வாங்க சொல்லிக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். பாட்டிக்காரர் கொஞ்சம் காது கொஞ்சம் கேட்கறது கம்மி, மாதிரியா இருக்கு, அந்த ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பேட்மானத்தோட அவர் என்ன செஞ்சாரு, மேல போய் தூக்கி நகரை அடிச்சுட்டாரு. தொழுகை நேரத்துல ரெண்டாவது நகரை அடிச்சா யாரும் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். தொழுகை இல்லாத நேரத்துல ஒரு நகரை அடிச்சா யாரும் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். தொழுகை நேரத்துல அடிச்சு முடிச்ச பிறகு ரெண்டாவது நகரை அடிச்ச உடனே யாரும் இறந்துட்டாங்கன்னு நினைப்பாங்க. நான் அனுபவத்தை நினைச்சுக்கிட்டேன். கடைக்கு போயிட்டேன், மலை கடைக்கு போயிட்டேன். அங்க நிக்கிறாங்க ஒரு ஆளா வர சொல்லி சார் யார் இறந்து போனாங்க. அவர் கேட்க கேட்க முஸ்தூலி என்னதான் முளைக்கிறாரு. அவர் ஒரு ஆள் யாராவது வந்து வந்து கேட்க 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 அவருடைய கோபம் பூரா என் பக்கம் இருந்து கூட்டமா வந்துட்டாங்க. யாருக்கு தெரியும், ஊர் நமக்கே தெரியலையே, மொத்த ஊர்லயே இருக்குதுதான் இருக்குது, யாரையும் நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமா வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டான். கூட்டம் கூடின உடனே நீ வெளியே உடனே கொத்தவழி சொன்னாரு கடை விட்டுக்கிறாரு கோபத்துல. அன்னைக்கு வந்தவன் தான். அந்த நேரத்துல மனசு வருத்தமா இருந்துச்சு. வேலை செய்து இருந்த கடையில இருந்து சம்பளத்தை விட்டுட்டு இங்க இருந்து போறவன் வீட்டுக்கு வேலை திட்டு வாங்குறவன் அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் தஆலா வேற ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்காக வேண்டி தாயாருடைய துஆவை கொண்டு அதுக்கு இப்படி ஒரு சம்பவத்தை நடக்க வச்சு அந்த சம்பவம் நடக்கும் மனசுக்கு கங்கரமா தான் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் தஆலா அதுக்கு பிறகு வேற ஒரு நிலையை ஆக்கி வைக்கிறானா. அதனால இந்த உலகம்ங்கிறது சோதனை, அது ஒன்றும் குறைஞ்சு போயிடல. அருமையானவர்களே, அதனால நம்ம செய்யற முயற்சிகள் தான் செய்யணும். அல்லாஹ் கொடுக்கிறது பொருந்திக்கணும். சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, எந்த ஆணினுடைய வாழ்க்கையின் வெற்றியிலையும் அதனுடைய பின்னணியிலே நிச்சயமாக ஒரு பெண் தாயாக, மனைவியாக, சகோதரியாக, நம்முடைய மகளாக உள்ள தாய்மார்கள்ட்ட எல்லாம் என்னை ஈண்டெடுத்த ஒரு தாய் போல் நினைத்து உங்களிடத்தில் கேட்கிறேன். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை வெற்றி பெற செய்வதற்குண்டான அந்த ஒரு தாயாக, மனைவியாக, சகோதரியாக, மகனாக இருந்தார்களே, அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலையில நீங்க இருக்கு. நான் ஒரு சின்ன வரலாறுகளாக ஒரு 4 செய்தியை சொல்றேன். தாயாக இருந்து வாழ்க்கையிலே தன்னுடைய மகனை மிக வெற்றி உயரத்திலே ஆக்கி வைத்த ஒரு தாய். அந்த பேர் நீங்க மறந்துடாதீங்க. அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. என்ன பேருங்க? உம்மு சுலைம். தாய்மார்கள் மறக்கக்கூடாது. நீங்க துஆ செய்வது அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், அன்னை உம்மு சுலைமை போல் என்னை ஆக்கி வைக்கிறது. அப்படி ஒரு தாய். அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளையை இந்த உலகத்திலே உன்னதமான நிலையில் அவர் வர வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு பையன் அவங்களுக்கு இதற்கு அனுசரதியெல்லாம் வந்தவர். அவங்களுடைய வரலாறு, குடும்ப வரலாறு எல்லாம் ரொம்ப நீண்டது, நான் அதுக்குள்ள போகல. ஆனால் தன்னுடைய பிள்ளை உலகத்தில் உயர்ந்த நிலையிலே வர வேண்டும் என்று ஆசை துஆ செய்துட்டே இருந்தாங்க. இந்த துஆவினுடைய விளைவாக இந்த அன்னை உம்மு சுலைம் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய சின்ன பிள்ளைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்திருந்த நேரத்துல ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நாயகமே, உங்களுடைய ஹிதமத்திற்காக, உங்களுடைய இடத்திலே பணிவிடைக்காக, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு பணியாளராக என் பிள்ளை உங்கள்கிட்ட வச்சுக்கணும்னு சொன்னாங்க. எங்கேயோ நின்று அந்த பிள்ளை வளர்வதை விட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்காணிப்பிலும் அவர்கள் முன்னிலையிலும் அந்த பிள்ளை வளர்ந்தால் அது எப்படி இருக்கும்? அந்த தாய்க்கு அப்படி ஒரு ஆசை, அந்த துஆவுடைய வெளிப்பாடா அந்த காரியத்தை உலமாக்கள் நிறைய இருக்கிறாங்க. நீங்க கேட்டு பாருங்க, அந்த அனஸ்ருல்லாஹுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அனஸ்ருல்லாஹுடைய வாழ்க்கை எப்படி ஆனது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ்ருல்லாஹுக்கு 4 துஆ செய்தாங்க. 4 துஆக்களை அனஸ்ருல்லாஹ் அவர்களுக்காக ரசூலுல்லாஹ் செய்தாங்க. தன்னுடைய ஹிதமத்திற்காக 10 வருட காலம் வைத்திருந்த பின்னர் அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ மாலிஹி வ வலதிஹி வ அஃபில் உம்ரஹு வ அஃபில். யா அல்லாஹ், அதற்கு அனஸ் அவர்களுக்கு நீண்ட வாழ்நாளை வழங்குவார், நிறைந்த செல்வத்தை கொடுப்பாயா. அவங்க துஆ செய்தாங்க. யா அல்லாஹ், அவர்களுக்கு பொருளாதாரத்திலேயும் மக்கள் பாக்கியத்திலேயும் பறக்கச் செய். நீண்ட வாழ்நாள், நிறைந்த செல்வம், அது மாதிரி சாலிஹான நிறைய மக்கள், 4வது அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து தருவார். 4 துஆ, எவ்வளவு பாக்கியமான துஆ. இந்த 4 துஆவை அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெற்றாங்க, வாழ்க்கையில அனுபவிச்சாங்க.
அவங்களே சொன்னாங்க, நான் ரொம்ப காலம் வாழ்ந்துட்டேன், போதும் வாழ்ந்தது போதும் போக வேண்டியதான் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு காலம் வாழ்ந்தேன். பஸ்ராவில் வாழ்ந்த சஹாபிகளிலே கடைசியாக மூத்தான சஹாபிகள் அரசெல்லாம் அவங்கதான். நீண்ட வாழ்நாள், நிறைந்த செல்வம். அவங்க பயிர் செய்தாங்கன்னா அவ்வளவு விளைச்சல் சீக்கிரம் உண்டாயிடும். சூழ்நாளை துவா மாதிரி அவங்களுக்கு மக்கள்னா எவ்வளவு மக்கள் தெரியுமா? அவங்களுக்கு பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, பேத்திங்கள் எவ்வளவு பிள்ளைங்க தெரியுமா? என் கையினாலேயே நான் 98 பேரை அடக்கிருக்கிறேன். நான் பேர பிள்ளை பேத்தின்னு சொல்லி என் கையினால 98 பேரை அடக்கிருக்கிறேன். 2 இது இருக்குது. ஒரு நீண்ட வாழ்நாள் கிடைச்சது காரணம், 2வது நிறைய மக்கள் இருந்ததும் ஒரு காரணம். அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாங்க. நான் முழுமையா ஆதரவு வைக்கிற சுல்தானுவா இருக்கிறார். இந்த அனசரந்தான வாழ்க்கையில் மகத்தான வெற்றி பெற்றார் என்றால், ரசூலுடைய துஆவை பெற்றார் என்றால், அதற்கு பின்னணியில் இருந்ததற்கான காரணம் யாருங்க? அவங்க பேர் என்னங்க? ஞாபகம், தாய்மார்கள் ஞாபகம். அனசரந்தானுடைய தாயார் பேர் என்ன? அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அருமையான தாய்மார்களே, நீங்க பிள்ளை சாப்பிடலன்னு கவலைப்படுறீங்க, இதற்கு ஓதி பாருங்க. பிள்ளைக்கு என்ன செய்யுங்க, இதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் கவலை தான். தாய் மாதிரி பிள்ளைய, தாய் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது கவலைப்படும் மாதிரி யாரும் பட மாட்டாங்க. அவ்வளவு கவலைப்படுவாங்க. அந்த பிள்ளை நல்லபடியா இருக்கணும்னுங்கிறதுக்காகவே அவருடைய உலக ரீதியான காரியங்களில் கவனம் போல அவருடைய ஆகிரத்தை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே நீ கவலை. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற யாரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த வெற்றியினுடைய பின்னணியிலே நிச்சயமா ஒரு ஆணின் வெற்றியின் பின்னணியில் ஒரு பெண் இருப்பார். நான் அடிக்கடி பல இடங்களில் சொல்லக்கூடிய செய்திதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தத்தை நமக்கு தந்தவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி, முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி. அந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தாய், அவங்களுடைய தாயார் சொல்றாங்க, என் பிள்ளை பிறக்கும் பொழுது பார்வை இல்லாம பிள்ளை பிறந்தாங்க, ஆனா பார்வை. இந்த தாய் எல்லாம் கதறுகிறார், அப்பே என் பிள்ளையை நான் கருவிலே சுமந்திருக்கும் பொழுது ஹலாலான உணவை தவிர நான் வேற எதையும் உண்டதில்லை. எப்பொழுதுமே நான் குர்ஆன் ஓதுவதில் ஈடுபட்டிருந்தேனே, நல்ல சிந்தனையில் இருந்தேனே. ஆனால் என்னுடைய பிள்ளை எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக, நன்மையான காரியங்களுக்கு முன்னோடியாக என் பிள்ளை வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி பார்வையெல்லாம் வந்துட்டாரு சொல்லி அழுதார்கள். ரப்பிடத்தில் கேட்டார். 2 வருஷம் புகாரியுடைய விரிவுரையில் வருகிறது. 2 வருஷ காலம். அதற்கு பிறகு இந்த தாயினுடைய கனவில் அல்லாஹ் தஆலா அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தோன்ற செய்து இந்த தாய்க்கு அல்லாஹ் சோபனம் சொன்னான், தாயே உங்களுடைய கவலையினால், உங்களுடைய அழுகையினால் அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைக்கு கண்ணொளியையும் கல்வின் ஒளியையும் கொடுத்தான் என்று சோபனம். தாய் இவ்வளவு மகத்தான ஒரு துஆவை செய்ததனுடைய விளைவுதான் இன்று இமாம் புகாரின்னா துன்யால எல்லாருக்கும் தெரியதான் செய்யும். புகாரிங்கிறது ஒரு ஊருக்கு பேர், ஊரை சார்ந்தவர்கள். புகாராங்கிற ரஷ்யாவில் புகாரா இந்த ஊரை சார்ந்தவர்கள். இமாம் புகாரி உலகமெல்லாம் அறியப்படுகிறார் என்று சொன்னால் அவங்க பார்வை இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுடைய உயர்வுக்கு காரணம் உண்டு. தாய்மார்கள் என்று பார்த்தால் ஏராளமான நிகழ்ச்சி சொல்லலாம். அது மாதிரி வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு, ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு மனைவி மிக முக்கியமானது. மனைவியினுடைய பங்களிப்பு முக்கியம். நான் ஒரே என்னையே சொல்லிட்டு இருக்கேன் நினைக்காது. இன்னைக்கு குடும்பத்தை சுத்திக்கிட்டு இருக்கிறோம்னா வீட்டு வேலைய, வீட்டினுடைய காரியங்களை ஒழுங்கா என்னுடைய துணைவியா பார்க்க போய் தான் நம்ம ஊர் சுத்த முடியும். அவங்க பிள்ளைகளை மற்ற காரியங்களை எல்லாம் ஒழுங்கா கவனிச்சுக்கிற காரணத்தினாலதான் நாம நிம்மதியா எங்க போக வர முடியும். அந்த மனைவியினுடைய பங்களிப்புங்கிறது சாதாரணமானது. சங்கையான தாய்மார்களை உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், அப்படிப்பட்ட சிறந்த மனைவியாக நீங்க உங்களுடைய கணவருக்கு இருக்க. உலகத்தில் அப்படி ஒரு சிறந்த உதாரணம் நிறைய சொல்லலாம்னாலும் அன்னை கதிஜா நாயகியை போல வேற ஒரு உதாரணம் சொல்லவே முடியாது. கதிஜா நாயகி சொல்றது எவ்வளவு தெரியாது. தீன் உலகத்தில் நிலைவருவதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய ரசூல் இஸ்லாம் என்ற உன்னதமான நெறியை உலகத்தில் கொண்டு வந்த நேரத்தில் அந்த இஸ்லாம் என்ற உன்னதமான நெறியை கை நீட்டி முதலில் வாங்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் அன்னை கதீஜா அம்மா. ஒரு பெண்ணுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தார். அபூபக்கர் சித்திக் தான் ஏற்கனவே பழக்கம் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு. அவங்களுடைய கண்ணியம் உயர்வும் தெரியும் தான்.
ஆனால் அந்த பாக்கியம் கதிஜா நாயகி தன்னுடைய உயர்ந்த பொருளாதாரத்தை வலிமையானவர்கள், உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த இளமையான நேரத்திலே தங்களுடைய அனுபவம், தங்களுடைய கல்வி, தங்களுடைய முதிர்ச்சி, வியாபாரத்தினுடைய உயர்நிலை, பொருளாதார எல்லாத்தையும் சொல்லுவாங்க அர்ப்பணிச்சாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா நாயகி சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரே அந்த கிழவி பத்தான் பேசிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. கதிஜா நாயகி இறந்த பின்னாலும் கூட ஸல்லல்லாஹு எப்பொழுதுமே கதீஜான்னு சொல்லுவான். வீட்டுல ஒரு நல்ல சாதனா வச்சா கதிஜா நாயகியுடைய தோழிமாருக்கெல்லாம் எனக்கு கொடுத்து விடுமான்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் தோழிமாருக்கெல்லாம் வீட்டுல நீ கரிசனா வச்சிருக்கோம், கறி அவங்க தோழிமாருக்கெல்லாம் கொடுத்து விடுறது. எப்போ பார்த்தாலும் கதிஜான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அதை விட அல்லாஹ் ஒரு சிறந்த பகரத்தை உங்களுக்கு தரலையான்னு கேட்டாங்க. சின்ன வயசு அபூபக்கர் சித்திக்குடைய மகன், மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு சமூகத்திற்கு கல்வியை சொன்னதிலே உன்னதமான ஒரு பெண் ஆயிஷா நாயகி. அதனால அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அதை விட ஒரு சிறந்த பகரத்தை தரலையான்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டாங்க. ஆயிஷா வல்லாஹி மா கதரனி அல்லாஹ் கைரன், ஆயிஷா அல்லாஹ் நீ சத்தியம் விட்டு சொல்கிறேன், கதீஜாவை ஒரு சிறந்த பகரத்தை ரப்ப எனக்கு தரவே இல்லை. சத்தகத்னி இது கல்லபனி அன்னாஸ், இந்த உலகம் எல்லாம் என்னை பொய்யன் என்று சொன்ன பொழுது என்னை மெய்ப்படுத்தியவர்கள். வாழ்க்கையில் மிக சோதனையான கஷ்டமான நேரத்தில் உலகத்தில் பொருளாதாரத்தினுடைய வழிகளை எல்லாரும் துண்டித்து வைத்திருந்த நேரத்திலே தன்னுடைய திரண்ட செல்வத்தால் எனக்கு உதவி செய்தார். அல்லாஹ் அந்த வயசான பொண்ணிட்டு இருந்தாலும் பாத்திமா நாயகி போல மக்களையும் தந்தான் சொல்லி சதாசம் பதில் சொன்னாங்க. கதிஜா நாயகியுடைய பங்களிப்புகள் சாதாரண நாட்கள். ஆனால் இராமல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதவி கொண்டு வந்த பொழுது அவங்களுக்கு சம்மிலூனி கதிஜா போதை போத்துமா, எனக்கு ஹசீத்வாலா நஃப்ஸி, உயிர் போயிருமோ நான் பயப்படுறேன் சொன்னாங்க. நீங்க பயப்பட வேண்டியது கல்லா யுஸீகல்லாஹ் இன்னக லதஸிலு ரஹ்மன வ தஹ்மிலு கல்ல வ துஈனு அலா நவாயிபில் ஹக். நாங்கள் கவலைப்பட வேண்டியது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான், ஒரு குறையும் அல்லாஹ் உங்களுக்கு வைக்க மாட்டான். உறவுகளை பேணி வாழ்கிறீர்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், ஆபத்தான கட்டத்திலே மற்றவர்களுக்கு உதவியான தாங்கள் இருக்கிறீர்கள், வாழ்க்கையில இல்லாமலானவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய குணத்தை கூட புகழ்ச்சி. கதிஜா நாயகியுடைய பங்களிப்பு ஸல்லல்லாஹு வெற்றிக்கு அந்த வெற்றியை கொடுத்தாலும் கூட வெளிப்படையான சில காரணங்களை வைப்பான். அதிலே ஒன்று கதிஜா நாயகியுடைய பங்களிப்பு. எந்த ஆண்களின் வெற்றியின் பின்னணியிலையும் நிச்சயமாக ஒரு பெண் இருப்பார்கள், தாயாக. அது மாதிரி அதுக்கடுத்து மனைவி, சகோதரியா கூட இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு நம்முடைய சகோதரி கூட காரணமா இருப்பாங்க. உலகமெல்லாம் போற்றப்படுவதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் அவர்களை கொண்டு அவ்வளவு மகத்தான வெற்றி பெற்றது. ரகசியமான முறையில் சொல்லப்பட்டு வந்த இந்த மார்க்கத்தை கஅபாவிற்கு அழைத்து வந்து பகிரங்கப்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப். யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லாஹு வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். ஒரு நாயகமே வெளியில தீன சொல்லுங்க சொல்லி உமர் தான் இஸ்லாத்துக்கு பின்னால தான் இந்த ஆயத்து வந்துச்சு. அந்த உமர் இப்னு கத்தாபுடைய இஸ்லாத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தா அவங்களுடைய சகோதரி ஃபாத்திமத்து பின்த் கத்தாப். உலகத்தில் இன்னைக்கு உமர் இப்னு கத்தாப் அறியப்படுறாங்க. ஆனால் அந்த உமர் இப்னு கத்தாபுடைய ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் காரணம் யாருன்னா அவங்களுடைய சகோதரி, அவங்க வெறும் ஃபாத்திமத்து பின்த் கத்தாபுடைய மகள். சகோதரியின் காரணத்தினால வாழ்க்கையில் உயர்ந்த நமக்கு எல்லாம் தெரிந்த வரலாறு தானே. உமரது எல்லாரும் வாழக்கூடிய யாருந்த முஹம்மத் ஏதோ இஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவரை வீழ்த்துவதற்கும் வெட்டுவதற்கும் தான் வாழ்வுக்கு வந்தார். அப்படின்னா இடையில வந்து ஒரு ஆள் சொன்னார், உமரை எங்க ரொம்ப வேகமா போறீங்க, எங்க வருகிறார் கேட்டார். இல்லை இப்ப இந்த முகமது தான் தலையை சிவப்பார், இஸ்லாம் உங்க வீட்டுக்குள்ள வந்துருக்கு, சகோதரி இஸ்லாம் ஆயிட்டாங்க. கோபம் ஊர் அங்கிருந்து இங்க தெரிஞ்சிருச்சு. நேரா வீட்டுக்கு வந்த சகோதரியுடைய வீட்டுக்கு கதவு தட்டினார். தட்டினுடைய வேகத்தை பார்த்து சகோதரி புரிந்து கொண்டார்கள், நம்ம சகோதரர் வந்திருக்காரு. கதவு திறக்கப்பட்டுச்சு. சகோதரி அடிச்சார் அப்படி அடி ரத்தம் வடிந்து ஓடுகிறது. உமர்லாமுடைய சகோதரி இருந்து ரத்தம் வடிந்து ஓடுகிறது.
நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கியா, இஸ்லாத்தை விடணும். அதற்கு பாத்திமா உமர்தானுடைய சகோதரி பாத்திமத்து என்று கத்தாம் சொன்னாங்க, உமரே நீங்கள் எந்த தாயிடத்தில் பால் அருந்தினீர்களோ அந்த தாயிடத்தில் பால் அருந்தியவர் தான் நான். கத்தாவுடைய மகன் நீங்கள் என்பதை போல அந்த கத்தா பெற்றெடுத்த மகள் தான் நான். அதனால உங்களுடைய இந்த அநியாயங்கள் எல்லாம் இங்க எடுபடாது. இஸ்லாம் என்ற கண்ணியமான ஒரு மார்க்கத்தை தான் தந்திருக்கிறான். எல்லா நிலையும் உயர்வானது, சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகத்தையும் தரக்கூடியது என்றெல்லாம் எடுத்து சென்ற பொழுது கடைசியா அவங்களுக்கு அந்த ஓதப்பட்ட குர்ஆன் எடுத்து காமிங்கன்னு சொன்னாங்க. அந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத்த. இது இந்த ஆயத்தை ஓதுனாங்க. உமர்தான் உள்ளத்தில் இஸ்லாம். இவ்வளவு மகத்துவமிக்க அதற்கு உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இஸ்லாமாகுவதற்கே காரணமாக இருந்தது அவங்களுடைய சகோதரி என்ன பேருங்க சொல்லுங்களேன். எல்லாரும் ரொம்ப கவனிக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்லல, ஏன்னா ஆரம்பத்துல சொன்ன குதிரை கதையில இருந்து ரொம்ப கவனமா இருக்குங்கிறது தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். நான் திருவாரூர் ஊருக்கு பயானுக்கு போயிருந்தேன். கொஞ்சம் அங்கே கவனம் இல்லாம இருந்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நான் கேள்வி பயான் செய்து முடிச்சுக்கிற ஒரு 3 கேள்வி கேட்பேன். யார் சரியா பதில் சொல்றாங்களோ 3 கேள்விக்கு கரெக்டா யார் பதில் சொல்லிட்டாங்களோ அவங்க தான் ₹100 பரிசு கொடுப்பேன்னு சொன்னேன். கவனம் இல்லாம இருக்குதுன்னு நினைச்சிட்டு அப்படி சொன்னேன். சோப்புக்காரி ஆயிடுச்சு. இங்க அந்த அறிவு செய்யவே முடியாது. என்ன அவ்வளவு கவனமா இருக்கிறீங்க அருமையானவர்களே. அதனால அப்படிப்பட்ட மகத்தான வெற்றியின் திலகமாக உலகம் போற்றும் மாமனிதராக ஊர்ல காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த ஒரு பையன் என்கிட்ட வந்தார். என் கூட படிக்கிற பையன் இஸ்லாத்தை பத்தி அவன் விளங்கணும்னு நினைக்கிறான். அவன் நான் என்ன சொல்றான்னு கேட்டாரு. இஸ்லாத்தை பத்தி அவனுக்கு மனசுல மனது கண்ணியம் இருக்குது. என்கிட்ட பேசுறான். மாற்றத்துல உங்க இஸ்லாத்துல ஒதுவும் ஒண்ணு இருக்குது, தொழுகை ஒண்ணு இருக்குது, இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி இப்ப அவன் இஸ்லாத்தை பத்தி நிறைய சொல்றான். கேட்கிறான். நான் அவனுக்கு என்ன சொல்லுறான்னு கேட்டான். இஸ்லாத்தினுடைய பருது 5, ஈமானுடைய பருது 6 இருக்கிறேன். நான் உமர்தானுடைய வரலாறு ஒரு நூலை அவனுக்கு வாங்கி கொடுன்னு சொன்னேன். உமர்தானுடைய வரலாற்றை வாங்கி கொடு. ஏன்னா அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமான் உலகத்தில் அவ்வளவு வலிமைமிக்க ஈமான், அவங்களுடைய இஸ்லாம் அவ்வளவு உன்னதமானது. இஸ்லாம் ஆயிட்டாருன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அப்படி சிறந்த உமர் இப்னு கத்தாப் இஸ்லாம் அவர்களுக்கு காரணம் யாருங்க? அவங்களுடைய சகோதரர். வாழ்க்கையிலே வெற்றிகளுடைய பின்னணியிலே நிச்சயமாக இப்படிப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளை கூட காரணமா இருக்கலாம். நம்முடைய பிள்ளை கூட காரணமா இருக்கலாம். அப்படி ஒரு பிள்ளையை உதாரணம் சொல்வதாக இருந்தால் அஸ்மா பின்த் அபீ பக்கர், அபூபக்கர் அவருடைய மகள் அஸ்மா. நான் 4 பேரை சொல்லியிருக்கிற தாய்மார்களே, நீ ஞாபகம் வைங்க. கடிஜா நாய் ஞாபகம் இருக்கும். மற்ற ஆளுங்க பேர்லாம் நீங்க கவனமா ஞாபகம் வச்சுக்கிறேன். முதலாவது பொம்பளை தாயின்னு சொன்ன யார்? அவங்க பேர் என்ன? அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு. 2வது கடிஜா நாய். 3வது ஃபாத்திமா பின்த் கத்தாப். 4வது மகள் என்ற நீதி. மகளை கொண்டு கூட வாழ்க்கையில உயர்வடைகிறது உதாரணம் அந்த சித்தியக்குள்ளடைய அருமையான மகளார் அன்னை அஸ்மா ரலியல்லாஹு. அஸ்மா அல்லாஹ் வரலாறு கிடைச்சா நீங்க படிச்சு பாருங்க. உமர் இப்னு கத்தாபுடைய வரலாறு கிடைத்தால் படித்து பாருங்க. அவ்வளவு அன்பான ஈமானுடைய ஜோதியை நம்முடைய உள்ளத்தில் உண்டாக்கக்கூடிய வரலாறு. அல்லாஹ்வுடைய தீனுக்காக தங்களை அர்ப்பணிப்பவர். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாத்துல் நிதாகைன் என்று அவர்களுக்கு பட்டத்தை கொடுத்தார். இக்கட்டான நேரத்தில் எல்லாம் உதவியாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகையில தங்கியிருந்தாங்க. நமக்கு எல்லாம் தெரியும். மதீனா போறதுக்கு முன்னால ஒரு 3 நாள் குகையில தங்கியிருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு மக்காவில் இருந்து உணவை எடுத்துக்கொண்டு போய் அந்த குகையில கொடுத்துட்டு வந்தவங்க சின்ன பிள்ளையாக இருந்ததற்கு அஸ்மா தான். அஸ்மா தான் போய் உணவு கொடுத்துட்டு வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் கொண்டு போனாங்க. 2வது நாள் போற நேரத்துல அஸ்மா அந்த சின்ன பிள்ளையினுடைய மேனையெல்லாம் காயப்பட்டு, சின்ன பிள்ளையினுடைய கன்னத்தில் அடி கை விரல்கள் பதிந்திருக்க, மேனியெல்லாம் அவ்வளவு காயமா இருக்கு. என்ன அஸ்மா, என்ன உடைய மேனியில காயமா இருக்கு, முகத்திலே இவ்வளவு வேதனைகள் தெரிகிறது, காயம் தெரிகிறது, என்னன்னு கேட்டாங்க. தாய்மார்களை கவனிங்க. அன்னை அஸ்மா அல்லாஹ் சின்ன பிள்ளைதான். அவங்க சொன்னாங்க,
நாயகமே, நான் உங்களுக்கு உணவு கொடுத்து விட்டு நான் வந்து கொண்டிருந்த நேரத்திலே அபூஜஹில் எதிர்த்து வந்தான். இஸ்லாத்துடைய பரம விரோதியான அபூஜஹில் எதிர்த்து வந்தான். சின்ன புள்ளை என் தலையை பிடிச்சு உலுக்கி எங்க போயிட்டு வரேன்னு கேட்டான். எங்க போயிட்டு வரேன்னு கேட்டான். அமைதியாக இருந்தேன். முகமது அவர்கள் எங்கோ பதுங்கி இருக்கிறார், அது உனக்கு தெரிந்திருக்கிறது. நீ அங்க போயிட்டு வர்ற மாதிரி எனக்கு தெரியும். உண்மையை சொல், எங்க போயிட்டு வர்ற? என்ன அதட்டினான், என்னை அதட்டினான், அடித்தான், வேதனை செய்தான். நான் சொன்னேன், என்னப்பா செய்ய, நீ என்ன வேணாலும் செய்திருக்கா, ஆனா எங்கிட்ட இருந்து அந்த செய்தியை வாங்க முடியாதுன்னு சொன்னான். குர்ஆன்ல அல்லாஹ் இந்த வார்த்தையை எங்க சொல்றான்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சூனியக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு முன்னால சூனியக்காரர்கள் எல்லாம் அந்த கம்பத்துக்கு போட்டாங்க, பாம்பாச்சு. குர்ஆன்ல ஒரு வரலாறு இருக்குது இல்லையா? அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பத்துக்கு போட்டாங்க. இந்த கம்பும் பாம்பாயி எல்லா பாம்பு மாதிரி விரைவில் எழுதி சாப்பிட்டுருச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆகா நாம தான் சூனியம் பண்ணியிருக்கிறோம், அவர் அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்துறாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுனால அவங்க ஈமான் பண்ணிட்டாங்க. ஃபிரௌன் சொன்னானா, நான் தான் ஜட்ஜ்மென்ட் பண்ண வேண்டிய ஆளு, அதுக்கு வந்து நீங்க என்ன ஈமான் பண்றீங்க? ஈமான் பண்ணக்கூடாது. நீங்க ஈமான் கொண்டால் உங்களை நான் வந்து என்ன செய்வேன், மரத்துல அடிச்சு ஆணி அடைஞ்சிருவேன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஈமான் கொண்ட அவர்கள் சொன்ன பதில் அல்லாஹ்வுடைய ஈமானுக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை, ஃபக்திமா அந்த கால் இன்னமா தகுதி ஆதிகிற ஹயாத்த துன்யா. எப்பா நீ என்ன வேணாலும் செய்ய, என்ன செய்யல இந்த உலக வாழ்க்கையில சில நஷ்டங்களை உண்டாக்கலாம், என்னுடைய ஆகிரத்தை உண்டாக்கி எடுக்க முடியுமா, என்னுடைய ஈமானை உனக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி அந்த சூனியக்காரர்களாக இருந்து ஈமான் கொண்டவர்கள் பதில் சொன்னார்களே, அந்த பதிலை சொன்னார்கள் யாருங்க? அஸ்மா தாய்மார்கள். நான் உங்களுக்கு ரொம்ப வீட்டை விரும்பல. அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஊர்ல நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, பல பகுதிகளிலும் தீனுடைய செல்வத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நீங்கள் பெற்ற செல்வம் இருந்தான். அதனால அப்படிப்பட்ட ஈமான் உள்ள ஒரு நிலையை நாம் ஆக ஒவ்வொரு நாளும் நீங்க வீட்டுல கொஞ்ச நேரமாவது குர்ஆன் ஓதுங்க, கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து. நான் என்னுடைய மனைவியை பார்த்து குர்ஆன் படிக்கிறேன். குறைஞ்சது என் மனைவி குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3 ஜுஸாவது ஓதுறேன். நம்மளோட ஓத முடியலையேன்னு சொல்லி சங்கடமா. நான் சமயத்துல தூங்கினா என்ன தகுதிக்கு எடுக்கும். அருமையான தாய்மார்களே, உங்களிடத்தில் ரொம்ப பணிவோடு வேண்டுகிறேன், வீட்டுல ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு ஜுஸாவது ஓதி பழகும். குர்ஆன் ஓது, எல்லா வர்க்கத்தும் குர்ஆன் ஓதுகிற காரணத்தினால் 70க்கும் மேற்பட்ட பாக்கியங்கள் இருக்கிறது என்று நமக்கு செய்கிறது. உலக ரீதியாக பாருங்க, நான் உண்மைக்கு சொல்ல கொஞ்ச நேரமாவது குர்ஆன் ஓதும். ஐவேளை வாங்கி சொல்லப்பட்ட உடனே தாமதம் இல்லாமல் சொல்லுவோம். நூலை போல சேர தாயம் போல பிள்ளைன்னு சொல்லலாம். நாம என்ன செய்யறோமோ அதுதான் வீட்டில் உள்ளவங்க செய்யணும். நாம வந்து பையனை பார்த்து பீடி பிடிக்காது சொல்றோம், இவர் கட்ட பீடி பிடிச்சாருன்னா இவர் பீடி பிடிச்சாருன்னா அதை போட்டு தான் அதை பார்த்து அவன் உறுதி பார்ப்பான். நாம சொல்றதுக்கு முன்னால நம்மகிட்ட அந்த செய்யணும். அதனால ஐவேளை தொழுகையை பேணுதலா நீங்கள் தொழுகுங்கள். பக்கத்தில் உங்களுடைய பிள்ளை சின்ன எதையோ போட்டுக்கிட்டு தலையிலே விட்டா போட்டுட்டு அதை உணவுக்கு உண்ணாக்காமலோ தொழு கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நாம செய்யறதுதான் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை, செய்ததை செய்யும் மனிதர்கள். நாம செய்யறதை பார்த்து மற்றவங்க செய்யலாம். ஒரு பெண்ணிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம்ங்கிறது ஒரு ஆட்டை ஏற்படக்கூடிய மாற்றம் அல்ல, அந்த குடும்பத்திலையும் உண்டாகக்கூடிய. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையில் உள்ள அருமையான சகோதரிகள் தாய்மார்கள் இவ்வளவு மாநாடுவோடு தாங்கள் திரண்டிருக்கிறது மாத்திரமல்ல, எல்லாரும் அமைதியாகவும் இருக்கிறீங்க. இவருடைய கூட்டத்துல பெண்கள் அமைதியா இருந்து நான் இதோட பார்த்தது. நாங்கள் அவ்வளவு அமைதியாக கேட்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய பேருடைய நிரப்பமாக தந்திருப்பாங்க. அதனால நீங்க வீட்டுல அங்கார தொழுகை நாம கியாமத்துல தப்பிக்க முடியாத ஒரு காரியம் தொழுது. அதான் முதல்ல அல்லாஹ் கேட்பான் தொழுகை. அதுல இருந்து ஈடேற்ற வச்சுட்டோம்னா மற்ற காரியங்கள்லாம் ஈஸியாக வரும். அதனால ஐவேளை தொழுகையை 3 கூட்டம் தான் விடலாம். 3 பேர் தான் 5 தொழுகை விடலாம். நாம அந்த 3 பேர் ஒரு ஆளா இருக்கணும்னு பார்த்துக்கிறேன். அது அல்லாஹ் மற்ற எல்லாருக்கும் கிளம்பலாம். 3 பேர் யாரும் சொல்லிடவா? முதலாவது பைத்தியமா இருந்தா விடலாம். ஆள் பைத்தியக்காரா இருக்கிறார், ஆள் சரியில்லை. பைத்தியக்காரா இருந்தா அவங்களுக்கு தொழில் கடமை.
வயசுக்கு வராத சின்ன பையனா இருக்கிறார், சின்ன குழந்தையா இருக்கு, அதுக்கு தொழுகை கடமை. தொடர்புள்ள பெண்களுக்கு கடமை. இந்த 3 பேருக்கு தான் பிரதான தொழுகையை விடுறதுக்கு மார்க்க அனுமதிச்சு. மற்ற யாரும் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. அதெல்லாம் கடமை நம்ம தாய்மார்கள். நீங்கள் தொழுதார் பிள்ளைகள் தொழுவார், நீங்கள் தொழுதார் கணவர் தொழுவார். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. யா அல்லாஹ், என்னுடைய கணவரையும் என்னுடைய மக்களையும் எனக்கு கண்காட்சியாக ஆக்கு அப்படின்னு அல்லாஹ் துஆவை சொல்லித்தரான். அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதுல ஒரு அர்த்தம் என்னன்னா, என்னுடைய மனைவி என்னுடைய கணவரையும் என்னுடைய பிள்ளைகளையும் நீ தொழுகையாளி ஆக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அவங்க தொழுதா இவங்களுக்கு கண்காட்சி, இவங்க தொழுதா அவங்களுக்கு கண்காட்சி. அதனால இன்ஷா அல்லாஹ் தாய்மார்களுக்கு ஒரு உறுதியை கேட்கிறேன். தொழுகக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் பேணுதலா தொழணும். இவரை தொழுகையில கொஞ்சம் கவனம் செலுத்தாம செய்யறது 3 வக்த் தொழுகிறது, 4 வக்த் தொழுகிறது, ஒரு வக்த் கதாவா தொழுகிறது அப்படின்னா இருந்தா அதெல்லாம் இல்லாம 5 வேளை தொழுகையை நீங்கள் பூரணமாக இன்ஷா அல்லாஹ் அப்படி நீர் வைக்கலாமா? அது மாதிரி குறைஞ்சபட்சம் தகத்து தொழுது வாழ்க்கையில எல்லா பாக்கியத்துக்கும் ஒரு அடிப்படை. அல்லாஹ் குர்ஆன்ல நான் கொடுக்கும் கூலியின் அளவை யாராலும் விளக்க இயலாததை நல்ல ஒரு இடத்துல சொல்றான். நான் கொடுக்கக்கூடிய கூலியின் அளவை, இவ்வளவு கூலி கொடுக்கிறேன், அதனுடைய அளவை யாராலும் தெரிய முடியாதுன்னு சொன்னான். அது எதுக்கு பாரமா சொல்றான்னா தஹஜ்ஜுத். தஹஜ்ஜுத்ங்கிறது சுபஹ் பாங்க சொல்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால தொழுதால், ஒரு ரக்காத் தொழுதுக்கு 2 ரக்காத் பாங்க சொல்லிட்டா கூட தஹஜ்ஜுத். குறைஞ்சது ஒரு 2 ரக்காத், கூடுதலா ஒரு 8 ரக்காத், வாய்ப்பு இருந்தா 5 பரவான தொழுகையை முதல்ல கவனம் செலுத்துங்க. யார் சுன்னத்துல அதிகம் கவனம் செலுத்துறாங்களோ பரவு தப்ப, பரவ மட்டும் கவனம் செலுத்திட்டு இருந்தா ஏதாவது ஒன்று அடி சேர்த்து தொழ வேண்டி வந்துடும். அதனால இன்ஷா அல்லாஹ் 5ஆவது தொழுகை நீங்க பேருதா தொடங்குங்கிறத முதலில் உங்களுக்கு பணிவோடு வேண்டுகிறேன். அது மாதிரி வீட்டுல கொஞ்ச நேரமாவது தொழலாம். நிறைய துவா செய்யணும். உள்ள உலகி ரப்படத்தில் துவா செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாதிரி இங்க ஆண்களும் தாங்க நிறைய சேர்ந்துக்கிறீங்க, இளைஞர்களும் நிறைய இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு இளைஞர்களை நாம இப்ப இடங்கள்ல பார்க்க முடியும். இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்த அந்த இளைஞர்கள், இந்த தீனை உலகத்தில் தூக்கி நிறுத்துவதற்கான தங்களை கொடுத்தவர்கள், நுசிர்து பிஸ்ஸபாப், வாலிபர்களால் நாம் உதவி செய்யப்பட்டிருக்கிறது. வாலிபர்களை கொண்டு அல்லாஹ் எனக்கு அந்த நேரத்தை கொடுத்த இளம் வயதுடையவர்களை கொண்டுதான் இந்த தீனுக்கு மகத்தான ஒரு உதவி கிடைத்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கான அருமையான இளைஞர்கள். இன்னைக்கு உலகத்தினுடைய போக்கு நம்ம ஆக்கிடக்கூடாது. உலகம் எப்படியோ போய்கிட்டு இருக்குது, அந்த போக்கு நாம் ஆயிடக்கூடாது. நாம் எல்லாம் அல்லாஹ் ஒரு ஈமான் செல்வத்தை தந்திருக்கிறான், இஸ்லாம் என்ற ஒரு வாக்கியத்தை தந்திருக்கிறான். அதனால எப்படியோ ஒரு வாழ்க்கை, மனம் போல வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. இந்த உலகத்துல இளம் வயதில் எப்படி இருக்கிறோமோ அதை கொண்டுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியும் வீழ்ச்சியும். இளம் வயசுல எப்படி இருக்கிற நம்ம கிராமத்துல பழக்கத்தை சொல்லணும் இல்லையா, 5 விளையானது ஆரம்பத்தில் பார்த்தாலே 4 பேருடைய நல்ல துஆவுக்கு அருகதை உள்ளவர்களா நம்மை ஆக்கிவிட்டார். அருமையான இளைஞர்களே, அருமையான சிறு பிள்ளைகளே, உங்களிடத்தில் ரொம்ப பணிவோடு வேண்டுகிறோம், ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய உலகத்திலே இஸ்லாமிய இளைஞர்களை இணைத்து பெரியவர்கள் குருமாக்க நாங்கள் ரொம்ப கவலைப்படுறோம். போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள், பெண்களுக்கு காதலுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள், போதைக்கும் போனுக்கும் காதலுக்கும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பையன் இருந்து போன ஒரு நாளைக்கு வாங்கி வைக்க முடியுமா? எதை வேணாலும் விட்டுருவான், போனை வாங்கி வைக்க வாழ்க்கையை இழந்தமா நினைக்கிறான். கொஞ்ச நேரம் டவர் கிடைக்காட்டா வரத வருத்து, கொஞ்ச நேரத்துல போன் டவர் கிடைக்காம சுத்திட்டே இருந்தா அவன் வரத வருத்து இருக்கிறான். பாவம், என்ன வேதனை, என்ன பிறக்கும் பொழுதே போனோட பிறந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு நினைக்கிறேன் கவலைப்படாது. நாம நம்முடைய நர்ஸை விட நமக்கு ஈமான் தெரியும். இன்னைக்கு நம்மை வீணான கவனத்தில் ஆழ்த்துவதிலே, காலையில் ஒரு செய்தியை பேசும்பொழுது உஸ்தாமார்கள் சொன்னார்கள், எனக்கு தெரிந்த அனிமா முஸ்தமாதர் சொன்ன செய்தி சொல்லி முஸ்தமாதர் சொன்னது சொன்னார். ஒரு பையனுடைய போனை உன்னுடைய பெற்றோர்கள் ரொம்ப அதை வச்சுக்கிட்டே இருக்கிறான், வேற வேலையை பார்க்க மாட்டேங்கிறான், வாங்கி ஒரு நாள்
துன்பத்தினுடைய உச்சத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல. வீட்டுல இருந்த அந்த சரியான வீடு 200 பவுன் நகை தூக்கி போயிட்டான். வீட்டை விட்டே போயிட்டு செய்தது என்ன, கண்டிச்சது என்ன? இந்த போனை வச்சு என்ன செய்யறான், தேவையில்லாத வேலை பார்க்க மாட்டேங்கிறான். நீங்கள் வீட்டிற்கு உறுதுணையாளர்களாக, நம்முடைய பெற்றோர்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிறோம். நான் வீட்டுக்கு என்ன செய்யறேன், வீட்டுக்கு சின்ன வயசுல இருக்கும் பொழுது வீட்டுல நான் தான் தண்ணி அடிச்சு கொடுப்பேன். இன்னும் நான் வீட்டு வேலைகளை பார்ப்பேன். அப்படியா சொல்லிட்டீங்க, நானே பார்த்துட்டு நினைக்கிறேன். இன்னும் நான் வீட்டு வேலைகளை பார்க்கதான் செய்யணும். வீட்டுல தான் வேலை இருந்து நாம ஃப்ரீயா இருந்தா அந்த நேரத்துல இருந்தா தேங்காய் திருவி எப்படி வைக்கிறது நம்ம என்னென்ன செய்யணும் செய்து கொடுக்கலாம். அது துணியாவும் வேலை பார்க்கலாம், வீட்டு வேலையை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறான். யார் வேலை சொன்னாலும் கேட்கலாம், அம்மா வேலைக்கு நம்ம அம்மாவுக்கு போயிடலாம். துணியாவும் வேலை பார்த்துட்டு அடையலாம், வீட்டு வேலைகளை செய்ய மாட்டேங்கிறான். வீட்டுக்கு உறுதியாளா இல்ல, ஒரு கடைக்கு போகணும்னு சொன்னா போக மாட்டேன். ஒரு நிலைப்பா அருமையான இளைஞர்களே, உங்களுடைய இந்த இளமை பருவங்கிறது மிக முக்கியமான இளமை பருவம். 40 வயது வரை உள்ள இந்த காலகட்டம்ங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த நேரத்துல ஒரு ஆளு இந்த இளம் வயதில் வேடுதலாக இருந்தார், ஒடுக்கமாக இருந்தார், மகத்தான வெற்றியை பெற்று விட்டார் என்பதில் எந்த விதமான சந்தேகம். இந்த இளம் வயது தியானத்தினுடைய நாளையிலே ஒரு மனிதனிடத்தில் 4 கேள்வி கேட்கப்படும். ஹதீஸ்கள் லா யஸாலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். தியானத்தில் அல்லாஹ் 4 காரியத்தை குறித்து கேட்பான். உடைய வாழ்நாளை குறித்து கேட்பான். அதேபோல உடைய பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய், அது தனி கேள்வி. பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தாய், இது ஒரு கேள்வி. அந்த கேள்விகள்ல தனி கேள்வி வன் சபாபிஹி ஃபீமா அபுலா, உடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய். வலிமை உள்ள காலம், நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய அளவுக்குள்ள ஆற்றல் உள்ள காலம். உடல்ல வலிமை இருக்குது, செய்வதற்கான சக்தி இருக்குது, செய்து முடிக்கணுங்கிற ஒரு கேட்ட மனசுல இருக்குது. வயசான செய்யணும்னு ஆசை இருக்கு, செய்ய முடியாது. ஒரு வேலை செய்யணும்னு ஆசை இருக்கும், அந்த வேலை செய்ய முடியாது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பலகீன 2 கட்டம் பூவத்து வலிமையான காலம்.
சமயக்குரிய அருமையான இளைஞர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வாழ்க்கையை நீங்க பாக்கியமாக கருதுங்கள். இது தனி முகாம்சன் சொல்ற காம்ஸ். வாழ்க்கையை நீங்க ஒரு பெரிய பாக்கியமாக கருத வேண்டிய காலத்திலே ஒன்று ஷபாபக கபல ஹரமிக்க, உன்னுடைய வயோதிகத்திற்கு முன்னால் வாலிபத்தை நீ பாக்கியமாக கருது. பாக்கியமாக ஆக்குன்னு அந்த நேரத்தில் நல்ல சம்பாதிக்கணும், குடும்பத்தை கவனிச்சுக்கணும், விவாதத்துல கவனமா இருக்கணும், நம்முடைய வலிமையையும் சக்தியையும் வீணடித்து விடக்கூடாது. இன்னைக்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்தை கோடையாக ஆக்குவதற்காக, அவர்களை பல நிலைகளில் இயலாமையில் ஆக்குவதற்காக, குழந்தை விடுவதற்கான சக்தி கூட இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சமுதாயத்தை கோழைகளாக ஆக்குவதற்காக, குழந்தை வரக்கூடிய தகுதி கூட இல்லாமல் ஆக்குவதற்காக, பல நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக, உணர்வுபூர்வமான மாற்றத்திற்கு சொந்தக்காரர்களாக, இந்த மாற்றத்தின் வலிமையை நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருக்கிறீர்கள் என்பதற்காக இந்த சமுதாயத்தை வீழ்த்துவதற்கு எதிரிகள் திட்டமிடுகிறார்கள். அதில் ஒன்றுதான் இந்த போதை. நான் உங்களிடத்தில் ரொம்ப அன்போடு வேண்டுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு விஷயத்தை கேட்டு நான் அவங்கள்ட்ட சொல்றது கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருக்கு வேணாலும் உங்க பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுங்க, ஆனா குடிகாரனா இருக்கிறான், போதை உள்ளவனா இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு உங்க பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. எவ்வளவு கருணை உள்ளவனுங்க. அவங்க சொல்றாங்க, உன் பிள்ளை நாசமாக்கிறாரு. போதைக்கு தொடர்புள்ளவனாக இருந்தால் நோய் வாய்ப்பட்ட அவனை விசாரிக்காதீங்க, அவனுக்கு உங்க பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க, இறந்த ஜனாதால கலந்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா எல்லா தீமைகளுக்கும் இருக்காங்க. சொல்றவங்க யார்? நமக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள், இந்த உம்மத்திற்காக தங்களை அர்ப்பணித்த சொல்றாங்க. அது உங்கள் சபாய், எல்லா பாவங்களுக்கும் அது வந்துருச்சு. போதையினுடைய தன் ஒரு ஆட்ட வந்துருச்சுன்னா எல்லா பாவமும் ஈஸியா எல்லாத்தையும் செய்யும். அதனால நீங்கள் நான் சொல்றதை நீங்க சொல்லுங்க. நான் சொல்ல போறது ஒன்றும் இல்லை, அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்கள் இந்த போதையினுடைய வாழ்நாளில் எந்த காலகட்டத்திலும் ஏற்று பார்க்க மாட்டோங்கிற ஒரு உறுதி செய்யலாமா? அல்லாஹ் மீது சத்தியமாக எங்களுடைய வாழ்நாள் வரை போதைக்கு எந்த வகையிலும் நாங்கள் ஆகிவிட மாட்டோம். சபிச்சிருக்கிறார். போதையை விற்பனை செய்கிறவன், வாங்குகிறவன், உறுதுணையா இருக்கிறவன், கணக்கெழுதுறவன், அது சம்பந்தப்பட்ட காரியங்கள் உதவினா அல்லாஹ் ரசூலுடைய சாபம். நாம் இருந்த நிலையில் ஆகணும். பூர்வமாக உட்கார் செய்யக்கூடியவர்களே, அல்லாஹ்வுடைய இல்லத்துல வச்சு தாங்க ரப்பின் மீது சத்தியம் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை. இந்த உலகத்துல நம்மை ஈர்ப்பதற்கு பல்வேறு சதிகள் நடக்கிறது, பல்வேறு சதிகள். அதுல ஒன்று இந்த உம்மத்தை போதையின் ஆக்குவதற்கு உண்டான ஒரு முயற்சியில ஆரம்பத்தில் சும்மா இலவசமாக கொண்டு தரலாம், போதை ஊசியா இதெல்லாம் பயன்படுத்தலாம். நான் வபாத்தாவதற்கு முன்னால் சந்திப்பை அப்துல் ரஹ்மான் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு 3 மாதத்துக்கு முன்னால போயிருக்கும் போது அதில் சொன்னார்கள், ஒரு பையன் அவன் இந்த போதையில கொஞ்சம் ஈடுபாடு வந்துருச்சு. அவனுக்கு யாரோ சொன்னாங்கன்னா அந்த போதையினுடைய அந்த ஊசிய குறிப்பிட்டு இந்த இடத்துல போட்டா ரொம்ப கிக்கா இருக்கும்னு எவனும் சொன்னான்னு சொல்லிட்டு பொருத்தம் இல்லாத ஒரு இடத்துல ஊசியை போட்டா போட்ட 2வது செத்து போனாங்க. அதனால குறிப்பாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியிலே இதை திணிப்பதற்கு முயற்சிக்கிறார். அதனால நாம் இது தெரியாம இருந்தீங்க, தெரியாம இருக்கிறது. இந்த வாழை கூட நமக்கு ஆகாது, இந்த வாழை கூட வந்து வரும். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த உடனே சஹாபிகள் தங்களுடைய மதுவெல்லாம் உடைச்சு வீசி எரிஞ்சாங்க, இல்லாம ஆக்கலாங்கிறது மாத்திரமல்ல, அதை உபயோகித்த பாத்திரங்களை கூட உபயோகிக்கிறது. இந்த பாத்திரங்களை கூட இது சுத்தமாயிடுச்சே, இன்னும் அந்த பாத்திரத்தை உபயோகிச்சுக்கலாம். மது ஊற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் இதோட உபயோகிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம்
அதனால அருமையான இளைஞர்கள், நீங்கள் பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யுங்கள், பெரியவங்களுக்கு உலமாக்களுக்கு கண்ணியம் செய்யுங்கள். அம்மா 2 கண்ணியத்தை உங்களுக்கு தருவாங்க. சூப்பர் சொல்றாங்க, ஞாபகம் வைங்க. பெரியவர்களுக்கு, நம்மை விட வயதில் மூத்தவர்களுக்கு, உலமாக்களுக்கு நீங்கள் கண்ணியம் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு 2 பாக்கியத்தை தருகிறார். முதலாவது சூப்பர் சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தருகிறார். இரண்டாவது, உங்களுடைய வயது முதிர்ந்த காலத்தில் உங்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். எவ்வளவு முக்கியமான விஷயம். நம்மளோட வயசுல மூத்தவங்களுக்கு கண்ணியம், பெரியவங்களுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம இருக்கிறவங்களையும் உங்களிடத்துல ரொம்ப அன்போடு கேட்டுக்கொண்டு, உங்களை பத்தி கொஞ்ச நேரம் பேசணும்னு ஆரம்பத்திலே நான் நினைச்சேன். அந்த நேரத்தினுடைய நிலை பெண்களுக்கு அதிகமா சொல்ல வேண்டிய காரணத்தினாலே இன்ஷால்லா முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் சின்ன ஒரு திக்கு செய்து ஒரு துவா ஓதிட்டு போவோம். செய்யலாமா? ஒரு சின்ன திக்கு அதுக்குள்ள ஒருவோம். அது ஓதிட்டு இன்ஷால்லா நம்ம கரையணுங்கிறதுனால நான் ரொம்ப விரிவாக செல்லவில்லை. இந்த வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கூட்டத்தை கபூல் செய்தருள்வானாக. இதற்காக முயற்சிப்பவர்கள், உழைத்தவர்கள், பங்கெடுத்தவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் விசேஷமான தேவனையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் வழங்கி அனுபவிவானாக. இந்த கூட்டத்தை எல்லாருடையும் பயனுள்ள கூட்டமான ஆக்கி அனுபவிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல்